எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்மிலேயே வதக்குங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. எந்த குழம்பு வச்சாலும் சீரகம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க ஒரு கொத்து. பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து நல்லா லைட் மெரூனாக வதக்கிடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. அது நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு பீஸ் தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து புளி எலுமிச்சப்பழ சைஸ் எடுத்து அதையும் கரைச்சி வடிகட்டி அதையும் இதோடு சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கிட்டங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வதக்கின கத்திரிக்காவை போட்டுருங்க. அரைச்ச தேங்காயும் ஊற்றிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கோம் எண்ணெயிலேயே. அதனால் நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேங்காவோட மிளகு சேர்த்து அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.